அம்மா மாவு தாம இருந்தது, அதனால தோசை தாம சுட்டுட்டு வந்தேன். இந்தாங்க அம்மா சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாடா சின்ராசு, அதான் அவளுக்கு கொடு. ஏமா வேண்டாம்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, அவளுக்கு சுட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் தானே, கையெல்லாம் புண்ணா இருக்குது. அதுவும் இல்லாம சாப்பிடவும் முடியாது. வேண்டாம் சாமி. ஏமா நான் வேணா ஊட்டி விடுறேம்மா, நீங்க சாப்பிடுங்க. இல்ல சாமி, எனக்கு வேண்டாம் தானே. நான் நாளைக்கு காலையில சாப்பிட்டுக்கிறேன். நான் அவளுக்கே கொடுத்துரு, சின்ன பிள்ளைக்கு. ஏமா நீங்க மத்தியானமும் சாப்பிடவே இல்லையில, இப்ப வச்சு சாப்பிடுங்கம்மா, நான் ஊட்டி விடுறேன். இல்ல தானே, மொட்டைக்காரி இப்பதான் கஞ்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. அவளையில ஊத்தி கொடுத்தா, நான் குடிச்சிட்டேன். மத்தியானமும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சரி எப்படி சாப்பிட மாட்டேன்னு நினைச்சு கஞ்சி வச்சுட்டு வந்தா. 2 டம்ளர் குடிச்சுங்கண்ணே. எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைக்கே கூட சாப்பிட்டு. கஞ்சி குடிச்சா பரவாயில்லம்மா, 2 தோசை மட்டுமாச்சு சாப்பிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது இட்லி ஏதாவது போட்டு தரட்டுமாமா? ஒன்றும் வேண்டாம் தானே, நான் வேணும்னு கேட்க மாட்டேனா. எனக்கு கஞ்சி குடிச்சதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது சாமி. விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். யோ சின்ராசு, உங்க அம்மா வேண்டாம் வேண்டாங்கிறாங்க, அவங்களுக்கே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறியே. எனக்கு இங்க வயிறால கபகபான்னு பசிக்குதியா? மதியம் நானும் சரியாது, நானும் தான் சாப்பிடலாம். எனக்கு கொண்டாயா? அதான் கேட்கறாரு, கொடுத்துரு அவளுக்கு. சரி சரி இந்தா. அது ஐயா தோசை எனக்கு கொடுத்தா மட்டும் மூஞ்சி சுழிச்சிட்டு கொடுக்குற? ஏன் நல்லா சிரிச்சுட்டு தான் கொடுக்குறது. உங்க அம்மா சாப்பிடலன்னா நானும் சாப்பிடக்கூடாதா? அத்தையே பாவம், கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியலன்னு கஞ்சி குடிச்சிட்டாங்க. எனக்கு கால் வலி தானே, கையெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் சாப்பிடலாம். அதான் உனக்கு எப்படி கையெல்லாம் புண்ணா இருக்கும்? பாரு, நீ வந்த வேலைக்கு எங்க அம்மாவுக்கு தான் கையெல்லாம் புண்ணா இருக்குது. விடுடா சென்றாசு, அவ என்ன பண்ணுவா பாவம். அவளுக்கு தான் அறிவு வந்துருச்சு. அதனால தானே பூசட்டி என்கிட்ட கொடுத்துட்டா. அதுவும் இல்லாம சாமி வேற என்னைய வேற சொல்லியிருக்குது. அப்புறம் என்ன பண்றது, அவளை வேசி விடு விடு. ஐயோ, கிளவி இன்னும் நம்பிட்டு தான் இருக்குதா? நல்ல வேலை நம்ம குட்டு தெரியல. நம்ம நடிச்சோன்னு மட்டும் தெரிஞ்சது, கிளவி நம்மளை வீட்டை விட்டு துரச்சனாலும் துரத்திருப்பா. எப்படியா இது சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணிக்கணும். இவளெல்லாம் நம்ப முடியாதுமா, இது சரியான டிராமா குயினும். ஏதாவது நடிச்சிருந்தாலும் நடிச்சிருப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குதுமா. அட ஏண்டா, அப்படியெல்லாம் சாமி வீசி நடிக்க முடியுமா? என்ற வயசுக்கு நான் எத்தனை பேர் சாமி ஆடுறத பார்த்துருக்கிறேன். அவ சின்ன புள்ள வேலும் கையுமா நின்னா வேறு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெசமாவே சாமி தாண்டா வந்திருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாத, ஏதாவது தெய்வ குத்தமாயிர போகுது. தெய்வ குத்தமாயிருமா? மகமாயி உன் வேற சொல்லி நான் வேற அத்தை கையில் பூசட்டியை வேற கொடுத்துட்டேன். இந்த கிளை பூசட்டின்னு சொல்லி எனக்கும் அதே வாயில வருது. தீசட்டி என்னால் எப்படி மகமாயி தீசட்டி எல்லாம் எடுக்க முடியும்? நானே பூசட்டின்னு நினச்சிட்டு பூவெல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தீ கொழுந்து விட்டு எரியுது. அதை கொண்டு வந்து கையில் கொடுக்குது இந்த கிளவி. எனக்கு எப்படி நான் அதையெல்லாம் தூக்க முடியும்? அதனால தான் ஏதோ ஒன்று சொல்லி எங்கள் அத்தை கையிலே கொடுத்துட்டேன். எனக்கு ஏதாவது தண்டிச்சிடாதப்பா. எனக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வேண்டுதெல்லாம் நானே செய்வேன். இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? அப்படி இருந்து உனக்காக பூ மிதிச்சல்ல, இல்லை தீ மிதிச்சல்ல, நீ எல்லாம் நீ தண்டிக்க மாட்டா. ஏதோ சின்ன குழந்தை தப்பு செஞ்சா விட்டுருவியல, அந்த மாதிரி நினச்சி என்னையும் ஒன்றும் பண்ணிடாத. எங்கள் அத்தை முதலையே சொல்லியிருந்தா நான் வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பேன். திடீர்னு கொண்டு போய் என்னைய தீ சட்டி தூக்கு தீ மீதின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? என்னடி சின்னப்புள்ள, என்னமோ தன்னை போல பேசிட்டு இருக்கிறா? எனக்கே காலெல்லாம் எரிதியா சின்ராசு, என்ன பண்ணுறது? அதனால தான் நானே புலம்பிட்டு இருக்கிறேன். அதனால ஒண்ணும் ஆகாது சின்ன புள்ள, நாளைக்கெல்லாம் சரியாயிரும். அது இன்னைக்கு தான் நான் பூக்குள்ள இறங்கி இருக்கிறேன். அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் விடு. சரிங்க அத்தை. எப்படி நடிக்கிறா வேறு? பூக்குழி இறங்குறதுக்குள்ள என்ன பாடு படுத்துனா? நல்ல வேலை அந்த இடத்துல அம்மா இல்ல, இவ வந்தா டூலித்துக்கு. என்னையே சின்ராசு, என்னை சொல்லிட்டு நீ என்னமோ வாய்க்குள்ள முடங்கிட்டு இருக்கிற? நீ தீ மிதிச்சாலக எங்க அம்மா பாக்கல, அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா பார்த்துருக்கோன்னு. அவங்க அதுக்குள்ள வேற ஒரு வேலையை அந்த பக்கம் போயிட்டாங்க. அதான். ஆமாத்தா, நான் தீ மிதிக்க போறப்போ நீங்க எங்க போனீங்க? அது ஒண்ணு இல்ல சின்ன புள்ள, இந்த பூசாரி ஏதோ கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாரா, அதுக்கு பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீ இறங்கி வந்துட்ட. ஓ அப்படியாத்தா? எப்படி நடிக்கிறா வேறு? போட சென்றாசி, அவளுக்கு இந்த 2 தோசை சுட்டு கொண்டு வாவோ. ஆமா, இவளுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுக்கணும்னு என்றது அலையெழுத்து பாரு. சரிம்மா இருங்க, சுட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயே சின்ராசு, வேண்டாத்தா, எனக்கு இதுவே போதும். எதுக்கு உங்கள் வயன் போட்டு கஷ்டப்படுத்தோன்னு? போதும் இதுவே. ஏன் சின்ராசு இட்லி பொடி போட்டு கொண்டு வந்திருக்கிறியா? என்ன தேங்காய் சட்னி மட்டும் தான் செஞ்சியா? அதனால தான் எனக்கு சாப்பிட முடியல. 2 போதும் நினைச்சுக்கிறேன். எங்க அம்மா தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், அதனால தான் நானே தேங்காய் சட்னி செஞ்சுட்டு தோசை போட்டேன். அது சரி, உனக்கு என்னையா சட்னி பிடிக்கும்? எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். ஏயா தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காதா? இல்ல சின்ன புள்ள, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். ஓஹோ அப்படியாத்தா? சின்ன வயசுல இருந்து உங்க பையனுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்குமா? நல்லா அவங்கள நம்ப வச்சிருக்கிறீங்க உங்க பையனை. உங்க பையனுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கணும், நல்லா அவர் மனசுக்குள்ள போய் மூளையில போய் நல்லா நம்ப வச்சிருக்கீங்க. ஏயா சென்ட்ரஸு, உங்க அம்மாவுக்கு பிடிக்குங்கிறத அப்படியே உனக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ப வச்சிருக்காங்க. நீ இத்தனை வருஷமா அதையவே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அது ஒன்று தான் பிடிக்கும்னு சொல்லி. யோ, மற்ற சட்னிங்களே சாப்பிட்டு பாரு எப்படி நல்லா இருக்குதுன்னு. தேங்காய் சட்னி தான் பிடிக்குமா? தேங்காய் சட்னி. ஏண்டி சின்ன புள்ள, உனக்கு என்ன ஆனாலும் இந்த வாய் பழப்பு மட்டும் அடங்கவே அடங்காது. அதெல்லாம் அவளுக்கு அடங்காதுமா. அது அவ கூடவே பிறந்தது. அவ என்ன நினைச்சாலும் அவ வாய் அவ அடக்க முடியாது. நீங்க விடுங்க, அவகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து படுங்க, வாங்கம்மா. ஆமாங்கண்ணா, இவகிட்ட பேசினா என்ற தொண்டை தண்ணி தான் வத்தும். சரி சரி, அந்த மாத்திரை எடுத்து கொடு சாமி, சாப்பிட்டுட்டு நானும் போய் தூங்குறேன். ரொம்ப சலுப்பா இருக்குது இன்னைக்கு. சரிங்கம்மா இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். சரி கண்ணு, அதான் என்ற பெட்ரூம்ல அந்த பெட்டுக்கு பக்கத்துல ஒரு டீபாய் இருக்குதுல்ல, அங்க ஒரு டப்பா வச்சிருக்கிற, அதுக்குள்ளதான் மாத்திரைங்கெல்லாம் இருக்குது. என்ன சாப்பிடணும்னு அங்கே எழுதி வச்சிருப்பேன் பாரு, அதுவா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது கைக்கு ஏதாவது மருந்து போடுறதுக்கு எடுத்துட்டு வரட்டுமாம்மா? இல்லதானே, அந்த மொட்டைக்காரியை கொஞ்சம் போட்டு விட்டுட்டு தான் போனேன். கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா போட்டேன்.
இப்ப வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கலாம் விடு. மாத்திரை மட்டும் எடுத்துட்டு வா ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு. சரிங்கம்மா. ஹலோ யோ சின்ராசு, யார் சின்ன புள்ள, உனக்கு ஏதாவது மாத்திரை வேணுமா? ஏன் ரொம்ப கால் எரியுதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா எனக்கு. உங்கள் அம்மா சுகருக்கு ப்ரெஷருக்கு போடுவாங்க, எனக்கு என்ன, நான்லாம் நல்லா தான் இருக்கிறேன். அதான் அத்தை சொன்னாங்களே நாளைக்கு எல்லாம் சரியாயிரணும். அது பாட்டுக்கு ஆறுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு டம்ளர் காப்பி மட்டும் போட்டு குடிக்கியா. இந்த தோசை சாப்பிட்டா காப்பி குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அத்தையே இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ற மனசுக்கும் மூளைக்கும் அதே மாதிரி ஏற்றி விட்டுட்டாங்க. என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி ஒன்று தேங்காய் சட்னி கதையோ அதே மாதிரி தான் எனக்கும். போயா உங்கள் அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு ஒரே ஒரு டம்ளர் காப்பி மட்டும் போட்டு குடியா. பாத்தீங்களாம்மா இப்படி பேசிட்டுக்கிறானே. ஆமாம் ஒன்றும் எல்கேஜி பையன் மாதிரி அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறது. ஏயா எது பேசினாலும் உடனே உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். என்ற முன்னாடியே நான் இருக்கிறப்பவே உங்கள் அம்மாட்ட எல்லாம் என்னை பற்றி சொல்கிறியே, நான் இல்லாத நேரத்தில் என்னென்ன சொல்லுவேன். சரியா நாளையா நீ ப்ரீகேஜி பசங்க எல்கேஜி பசங்களை விட மோசமாக நடந்துக்கிறேன். போயா நான் தானே ஒரு பொண்டாட்டி ஒரு காப்பி கேட்டால் கூட போட்டு தர மாட்டியா. இதுக்கு கூட உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறா. எங்கத்தா சொல்லுங்க அங்கே போட்டு கொண்டு வர சொல்லி நீங்கள் சொன்னாதான் உங்கள் வயன் செய்வார். என்ன பையனை வளர்த்தி வச்சிருக்கிறீங்களோ போங்க, பொண்டாட்டி வச்சு கேட்கறதே இல்லை. சரி சரி போடா, அவளை பத்தி தெரியும்ல. போ, அவளுக்கு ஏதோ பத்தலி ஏற்றதுக்கு இருக்கு, அதை காப்பி போட்டு தர சொல்றேன். பால் இருக்காதுன்னு நினைக்கிறேன், வர காப்பி ஒரு டம்ளர் போட்டு கொடுத்துரு. சரிம்மா போட்டு கொடுக்குறேன். நீங்க குடிக்கிறீங்களா? இல்ல தானே, எனக்கு காப்பியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜாமி. இந்நேரத்துக்கு குடிச்சு தூக்கம் வராதே. நம்ம மாத்திரை சாப்பிட்டு படுக்கிறேன், நீ மாத்திரை மட்டும் கொண்டு வா போ. சரிங்கம்மா இருங்க கொண்டு வரேன். என்னத்தா எப்படியத்தா உங்கள் பசங்களை இப்படியெல்லாம் வளர்த்தி வச்சிருக்கிறீங்க? என்ற வயனே என்ற வயசு கேட்க மாட்டேங்கிறான், உங்கள் வயனே என்ற வயசு கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உங்கள் வயசே கேட்டால் எப்படியத்தா? ஒரு டம்ளர் காப்பி கூட நாங்கள் எந்த வேண்டியதாக இருக்குது. இதுக்கு கூட இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? எல்லாம் நீங்கள் சொல்லி தான் நடக்கணும். அதெல்லாம் சொல்ற வீட்டுல சொல்லணும்டி. உனக்கு எங்க அதெல்லாம் தெரியுது? நீ அப்படியே போறது வர்றதுன்னு இருந்தா உன்ற வயசு யார் கேட்பா? அது என்னமோ போங்கத்த, உங்கள் சாமர்த்தியமெல்லாம் எனக்கு வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன், நானும் கற்றுக்குறேன். என்ன மலரு, சாப்பிட்டியா இல்லையா? நம்ம உனக்கு ஏதாவது சாப்பிட கெடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மலரே சீதா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா? வாங்க காளிமாக்கா வாங்க. என்ன இந்த நேரத்தில் எங்க உட்காந்துருக்கீங்க? வாங்க காளிமாக்கா உட்கார் வாங்க. எங்க காளிமாக்கா போயிட்டு வரீங்க இந்த நேரத்தில்? அதான் சின்ன புள்ள வீட்டுக்கு தான் சீதா போயிட்டு வரேன். ஏக்கா இந்நேரத்துக்கு போயிட்டு வரீங்க? அதான் சின்ன புள்ளைக்கு வேற காலையில எரிச்சலா இருக்குதாமா. அப்ப சின்ன புள்ள மாமியாருக்கும் ஏதோ திடீர்னு டீ சட்டி எடுத்தனால அவங்களுக்கு கையெல்லாம் கொஞ்சம் எரிச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒன்றும் சமைக்கலையாட்டு இருக்குது. அப்புறம் சின்னம்மா தான் சொன்னாங்க அந்த மாதிரின்ட்டு. சரி அதான் கொஞ்சம் கஞ்சி கேட்டாங்களாமா. சரி அதை மட்டும் வச்சுட்டு கொண்டு போய் 2 பேரும் தான் கொடுத்துட்டு சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படியே. சரி நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தீங்களா, சரி சித்த நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு அவங்கள போக சொல்லிட்டு நான் இப்படி வந்துட்டேன். ஓஹோ அப்படியாக்கா, 2 பேர்த்துக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குதாம்மா. பரவாயில்லையாக்கா, ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போகணுமா? இல்லை சீதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஏதோ மருந்தெல்லாம் இந்த மயில்ராக்க வச்சு போட்டு விட்டுக்கிறாங்க. அது சரியாயிரும். அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், நாளைக்கெல்லாம் சரியாயிரும். ஆமாம் அவளுக்கு பழக்கம் ஒன்றும் இல்லையா, அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலங்க. அப்படியே நின்று பயந்து வந்தாவார் சின்ன பிள்ளை. வேகமாக வந்திருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவள் நின்று வந்தனால தான் கொஞ்சம் ஏதோ கால்கீழ் புண்ணா இருக்குது என்னமா. ஆமாம் அதை சொல்லு. அதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த நிலாவும் சின்ன புள்ளையும் பாரு பூவெல்லாம் போட்டு வைப்பாங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க வேற அங்கே கோயிலில் வச்சு. எனக்கு அவங்க சொல்ல சரி தாங்க முடியல. கடைசியில் பார்த்தா தீல இறக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவன் வந்தா புலம்பிட்டு இருந்தான். என்னை கூட போய் திட்டிட்டு இருந்தான். ஏங்க நீங்கள் தெரிஞ்சுட்டே சொல்லலையா வைக்கலையான்ட்டு. அப்படியாக்கா, நான் தான் சொல்லலான்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்ட்டீங்க. அதுக்குள்ள சீதா நம்ம வாட்டுக்கு போய் தான் சொல்லிட்டேன்னு வையே, அவன் விஷயம் கேள்விப்பட்டான்னு வையே கோயில் விட்டு எங்கேயாச்சும் ஓடிடுவான். கடைசியில் அப்போ சின்ன உள்ள மாமியார் கோவம் வரும், அப்புறம் நாம காரணம் ஆயிடுவான். அதான் தேவையா நமக்கு அதை, அதனால தான் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. ஆமாக்கா நீங்கள் சொல்றது சரிதா, நானும் அதனால தான் எதுவும் சொல்லலை. அதெல்லாம் சரிதாக்கா, நம்ம கொஞ்சம் முன்கூட்டி சொல்லியிருக்கலாம். கேக்கா முன்னாடியே நம்ம அவளை கேட்டோம்லக்கா, அதான் அவங்க அக்கா எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவன் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா, நமக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் சொல்ற மாதிரி அவளும் சொன்னான்னு நினைச்சேன். இவளுக்கு பூசட்டியது தீ சட்டியதுன்னு வித்தியாசம் தெரியாதுங்கிறது நமக்கு எப்படிக்கா தெரியும்? கோயில போய் தானே தெரியும். ஆமா சீதா நானும் அப்படிதான். அப்புறம் கோயில போய் கடைசி நேரத்தில் ஏதாவது சொன்னோம்னு வையா பயந்துக்குவாள, அதனாலதான் அப்படியே கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லிட்டேன். சரிக்கா நீ எப்படியோ போய் எடுத்தாச்சுல நல்லபடியா. ஆமாக்கா சின்ன பிள்ளைக்கு வரணும், சாமியெல்லாம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் நீங்க எங்கக்கா போனீங்க? உங்களுக்கு கோயில ஆளவே காணோம். ஆமா மலரே, அதே கொஞ்சம் திடீர்னு ஃபோன் பண்ணாங்களா, அந்த வியாபாரிங்க வேற தோட்டத்துக்கு வந்திருந்தாங்களா. சரி அதான் கொஞ்சம் தோட்டத்துக்கு போற மாதிரி ஆகி போச்சு. போன சித்த நேரத்திலே வந்துட்டேன் நானு. அப்படியாக்கா, அந்த அண்ணனும் இல்லையா நீங்களும் இல்லையா? அதான் கேட்டேன். ஆமா சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு நானும் அவரு தான் போனோம். அவரும் சரி பைக்லேயே கூட்டிட்டு போனாரு. கிருஷ்ணபாய் இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் ஏதோ ஃபோன் பேச போயிட்டானாட்டு இருக்குது. பரவாயில்லக்கா, அப்புறம் ஏதாவது அவசர வேலைன்னா போய் தானே ஆகணும். சின்ன உலக சாமி வந்தது கொஞ்ச நேரத்திலே மழை ஏறிடுச்சுக்கா. ஆமா காளிமாக்கா, நானும் ஏதாவது குறி கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் எப்போ கல்யாணம் ஆகும் என்ன ஏதுன்னு கேட்கலாமான்னு ஒரு யோசனை. அதுக்குள்ள சரி கேட்கலாம்னு நினைச்சிட்டே இருந்த மனசுல அது பார்த்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் பார்த்தா சாமி மலை ஏறிட்டு இருக்குது. தீர்த்தம் கூட தொளிக்கல, அது ஒண்ணுமே வந்து அவ்வாட்டுக்கு மலை ஏறிடுச்சு அது வாட்டுக்கு. அப்படியா, நான் பாரு அந்த நேரத்தில் இல்லாம போயிட்டேன். ஆமாக்கா, அவங்க பூசட்டி அவங்க மாமியார் கையில கொடுத்ததுன்னு அவங்க மாமியார் போய் சுத்தி வர சொன்னா. அப்புறம் பொசுக்கன் கீழே விழுந்துட்டா மயக்கம் போட்டு. இந்த நிலாவும் அப்படியே கூடயே சுத்திட்டு இருந்தது.
தூங்குறாங்களா? இந்த சிம்ரன் கோயில இருந்து வந்ததுமே சாயங்காலம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டா. தூங்கினதுக்கு அப்புறமே தான் நானும் சின்ன உள்ள வீட்டுக்கே வந்தேன். சரி விடுங்க, தூங்கிட்டு போற. ஏதோ கோயிலுக்கு அங்க இங்க வந்ததுல சடப்பா இருக்கும். ஆமா, நானும் அதான் விட்டுட்டேன். சரி 2-3 நாள் பள்ளிக்கூட லீவு தானே இருக்குது. சரி அப்படிதான் இல்லை ஒன்றும் படிக்க சொல்லுவேன் கொஞ்ச நேரம். சரி லீவுங்கிறனால சரி தூங்கிட்டு போறான்னு விட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா காளிமாக்கா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன் சீதா. சோனி பூமாரி இந்த பசிக்குதுன்னு கேட்டீங்க. என்னம்மாயா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொன்னா பொரி எடுத்துட்டு வந்திருக்கிறா? நான் வீடு முழுக்க பார்த்துட்டேன்டி, ஸ்நாக்ஸே ஒன்றத்தையும் காணடி. பொரி தான் இருந்தது. சரி அதுதான் போட்டெல்லாம் கொஞ்சம் களைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல விடு சோனி, பொரியை சாப்பிடலாம். நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும் சாப்பிடலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் மிச்சர் முறுக்கெல்லாம் இருந்தது இத்தனோடு, அதெல்லாம் உடச்சி இந்த பொரியிலே போட்டுக்கிறேன், சாப்பிடு. இதுலயும் உடச்சு போட்டியா? அது தனியா வச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. அது கொஞ்சம் தாண்டி இருந்தது, அதை எடுத்துட்டு வந்தாலும் பத்தாது. சரி அதனாலதான் பொரிக்குள்ளேயே எல்லாம் உடச்சு போட்டு கொண்டு வந்தேன். உனக்கு அவ்வளவு பசி இருந்தா இட்லிக்கு சுட்டு வச்சிருக்காங்களா அம்மா, அதை போட்டு சாப்பிட வேண்டியதானடி. சும்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வானா நான் எங்க போய் தேடி இருக்கிறது? ஏதோ இருக்கிறத பார்த்து கொண்டு வந்து கொடுத்தா தங்கச்சி வச்சேன்னு ரொம்ப பேசிட்டு இருக்கிறான். உனக்கு வேணும்னா இப்போ அம்மாவையே கேள்வி இல்லாட்டி. அப்பளே இட்லி சாப்பிட்டேன், போய் மறுபடியும் இட்லி சாப்பிட சொல்றியா? எனக்கு ஏதோ லைட்டாக தான் பசிக்கிற மாதிரி இருக்குது. சரி அதான் ஏதாவது சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி விடு, இதே சாப்பிட்றேன். நீ எடுத்து சாப்பிடு பூமாரி. சாப்பிட்றேன் ஐயா, நீயும் சாப்பிடு. இல்லை பூமாரி எனக்கு வேண்டாம். நான் கலக்கிறப்பவே 2 எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு அதுவே போதும். நான் இட்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், எனக்குள்ள பசிக்கல. நீ சாப்பிடு பூமாரி, அவளை சாப்பிட்டுட்டு தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருப்பா. ஏமாய்யா வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையா? வாழைப்பழம் தான் இருக்கு, வேணா போய் நீ எடுத்து சாப்பிடு போ. இந்த வீட்டில் ஏதாச்சும் உருப்படியாக ஏதாவது வாங்கி வைக்கிறாங்களா? அம்மா நேற்று தான் ஏதாவது கடைக்கெல்லாம் போனா அப்படி இப்படினாங்க, எங்கே கொண்டுமே வாங்கிட்டு வர்றியா? 3 நாளைக்கு நம்ம காலேஜ் லீவு தானடி, நம்ம வேணா தோட்டத்துக்கு ஏதாச்சும் போயிடலாமா? தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, வீட்டில் இருந்தாலும் ரொம்ப வேக்காடாக இருக்குதுடி, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. தோட்டத்துக்கா? அங்கே போனாலும் வெயிலாக தானடி இருக்கும். மாயா சோனி சொல்கிற மாதிரி போயிட்டு வரலாம் மாயா. போயிட்டு அங்கே பம்பு செட்லேயாச்சும் ஏதாவது குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க தோப்புக்குள்ளேயாச்சும் இருந்தானா கொஞ்சம் வெயில் தெரியாது. போயிட்டு வரலாமே, நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாமா, நாளைக்கெல்லாம் போவாங்களான்னு தெரியல, காலையில் கேட்டு பார்க்கலாண்டி. சரி போகலாம். ஏதோ ஒரு நாளைக்கு தான் போக முடியும், 3 நாளைக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு எழுதுற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. சரி ஏதாவது ஒரு நாளைக்கு மட்டும் போயிட்டு வரலாம். சரி பார்க்கலாம். சோனி தோட்டத்துக்கு போகிறப்ப சிம்ரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், அவளும் வரட்டும். அவளும் நம்ம போகிறப்ப கூப்பிட சொல்லிட்டே இருந்தா. சரி குமாரி, அவளையும் வர சொல்லலாம். அவளுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் அடுத்த 12th ஸ்டாண்டர்டே எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னான். அப்படின்னா அவளுக்கு ஸ்கூல் இருக்குமே குமாரி? தெரியல மாயா, எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் 3 நாள் லீவாக தானே இருக்கும். ஒரு வேளை இருந்து சாட்டர்டே இருக்குமா என்னமோ தெரியல. சரி கேட்டு பார்க்கலாம். அவளுக்கு எப்போ லீவோ அன்னைக்கு வேணா தோட்டத்துக்கு நம்ம போகலாம். அவளுக்கு லீவாக தாண்டி இருக்கும் என்னமா. சரி கேட்டுட்டு அப்புறம் பாருங்க எப்போ போகிறதுன்னு சொல்லுங்க. சரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க.